ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வீப். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய எள்ளு மிட்டாய், அதாவது எள்ளு பர்ஃபின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான 2 பொருட்கள் என்னென்னா எள்ளும் வெல்லமும் தான். நான் பனங்கருப்பட்டி வச்சு தான் இந்த எள்ளு மிட்டாய் செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபுல்லாக நம்ம எள்ளு வச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கணும். கடாயில் நம்ம எள்ளு கொட்டி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் எள்ளை கொஞ்சம் தண்ணியில் போட்டு அலசி வச்சுக்கிட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எள்ளில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு மனம் வரும். அந்த மனம் வந்துடுச்சுன்னா நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பனங்கருப்பட்டி நீங்கள் அப்படியே நறுக்கி போட்டிங்கனாலே சூடு பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பாகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கடாயில் நம்ம பனங்கருப்பட்டியை சின்ன சின்னதாக தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம நல்லா பாக எடுப்போம். யூஸ் பண்ணி இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் இது பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பாகு வருது. இந்த மாதிரி வரணும். பபிள்ஸாக வருது பாருங்கள். ஒரு சில வெல்லம் கரையாத இருக்குது, அதெல்லாம் கரையணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பாகு எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உடஞ்சிடும் இந்த கட்டி வெல்லம்லாம். எல்லா வெல்லமும் கரைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்சமான டீலே நம்ம எள்ளு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கரைஞ்சிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள்ளை வறுத்து வச்சுருக்கோம். அந்த எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு இந்த பிளேட்டில் மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. கீழே நெய் தடவி வச்சுருக்கிற இதில் நம்ம இதை மாற்றிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் உலர விடுவோம். நம்ம பண்ண இந்த எள்ளு மிட்டாய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.